நேயர்களுக்கு வணக்கம். துண்டு ஒரு தடவை தான் தவறும். தலைவர் டைலாக் அப்படிதான் இருக்கும். ஒரு தடவை தவறலாம், 2 தடவை தவறலாம். இந்த சீசனுக்குள்ள தவறிக்கிட்டே கூட இருக்கலாம். நம்ம என்ன பத்தி பேச போறோம் அப்படின்னா, சிஎஸ்கே விசஸ் ஆர்ஆர் அந்த மேட்சை பத்தி தான் பேச போறோம். நம்ம கூட ஃபார்மர் ஸ்டேட் கிரிக்கெட்டர் டாக்டர் வி கிரி சார் இருக்காரு. அவர்கிட்ட பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். ஓகே. துண்டு 2வது தடவை தவறிடுச்சே. இல்ல இதுதான் நான் அந்த தோனி மேட்டர் நேற்று சொல்லும்போது தோனி வந்து ஃபினிஷ் பண்ணாம போனாக்க அவர் கெட்ட பேர் வருது. அதனால தான் ஐ டசன்ட் வாண்ட் கம் பிகாஸ் அவருக்கு எபிலிட்டி கொஞ்சம் கம்மியா இருக்கு. அதுதான் ஓகே. அவருக்காக நான் ஐ ஃபீல் சாரி. ஓகே. தோனியோட இது அடுத்து அப்புறம் பேசுவோம். ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து சிஎஸ்கே தோத்தது ஆர்ஆர் இன்னிங்ஸ்ல பவர் பிளேல நினைக்கிறேன். ஏன்னா வந்து கவுஹத்தியில பவர் பிளே ஸ்கோரே வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ் ரெண்டுமே சேர்ந்து 42-50 இல்ல அதிகபட்சம் 55 ஆவரேஜா சொல்றேன். ஆனா அவங்க வந்து 79 ரன் கொடுத்துருக்காங்க, ஒரு விக்கெட் மட்டும் தான் எடுத்திருக்காங்க. அங்க தோத்துட்டாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. அப்ப நிதிஷ் ராணா இல்ல அதுதான் சொல்றேன். என்ன கேம் ஆனாலும் நீங்க வேற, அது கவுஹத்தியா எங்க இருந்தாலும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் கேம் அவன் அன்னைக்கு. அவன் தான் மேன் ஆஃப் தி மேட்ச் கொடுக்கணும். பட் சூப்பர் கேம் அது. யாருமே எதிர்பார்க்கல அவன் வந்து அடிப்பான். அவன் போன மேட்ச் இல்ல டிராப். இந்த மேட்ச் அவனை வந்து ஓப்பனிங் அமிச்சாங்க. அந்த மாதிரி ஒரு கேம் ஆடினான். அஃப்கோர்ஸ் ரொம்ப சீசன்டு பிளேயர் அவன். கேகேஆர் பெரிய பிளேயர். ராணா பேட்டிங் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. என்னன்னா மற்ற பேட்ஸ்மேன்லாம் அடிப்பாங்க எல்லாம் பண்ணாங்க. ராணாக்கு வந்து இந்த கிரவுண்டு மேப்பை தலையில வச்சிருக்கான். அதாவது எங்க கேப் இருக்கு, எங்க வந்து வேகன்சி இருக்கு. 2-3 ஷாட் பார்த்தேன், அன்பிலீவபிள். அதாவது நார்மலா அடிக்க வேண்டிய இடத்த தவிர எங்க வேக்கன்ட் பிளேஸ் இருக்கோ, எங்க ஃபீல்டர் இருக்கோ அந்த இடத்துல அடிக்கிறான் கரெக்டா. அது வந்து பிரில்லியன்ட். நான் லாஃப்டட் ஷாட் கூட ஆமா கேட்ச் பிடிக்க முடியாம அந்த இடத்துல அடிக்கிறான். ஸோ அதுதான் ஒரு கிஃப்டட் கிரிக்கெட்டர். அந்த மேப் வச்சுக்கணும். பெரிய கிரிக்கெட்டர் சச்சின் மாதிரி ஆள் தான் வச்சுக்க முடியும் அந்த மேப்பை. ஸோ ராணா இஸ் கிஃப்டட் கிரிக்கெட்டர். ஒரே ஒரு கொஸ்டின் சார், ஸ்பின்னர்ஸை வந்து தூபி அடிக்கிறது வந்து ஸ்ட்ரெயிட்ல அடிப்பாரு இல்ல, ஆனா ராணா வந்து ஸ்வீப்ல ஆடுறாரு. அதை எங்க வேணா அடிக்கலாம். அதான் சொல்றேன். ரெண்டுக்கு இருக்கிற டிஃபரன்ஸ் என்ன? டிஃபரன்ஸ் இல்ல, கிஃப்டட் பிளேயர். துபே வந்து ஆர்டினரி பிளேயர் லைக் ஜடேஜா. ஜடேஜா இந்த ஷாட் தான் அடிப்பான். ஜடேஜாக்கு இந்த ஷாட் வராது. வேற பூரான்லாம் இந்த ஷாட் அடிப்பான், இந்த ஷாட் எல்லா ஷாட் இப்படி கூட அடிப்பான். அதெல்லாம் ஜடேஜாக்கும் வராது, துபேக்கும் வராது. ஓகே. அதான் அதனால தான் நான் எப்பவுமே சொல்றது. அதனால தேஷ்பாண்டே பத்தி சொல்லலாம். ஓகே. தூபே வந்து பவர்ல ஹிட், சிக்ஸ் பவர் ஹிட்டர். ஓகே. ஹி இஸ் நாட் கிஃப்டட் பிளேயர். ராணா வந்து டெக்னிக்ல வந்து சிக்ஸ் அடிக்கிறான். ஓகே. இல்ல, ராணா வந்து இன்டெலிஜென்ட் கிரிக்கெட், இன்டெலிஜென்ட் பேட்ஸ்மேன். ஓகே 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 சார். ஓகே. ஆர்ஆரோட மிடில் ஓவர்ஸ் பேசணும். கவுஹத்தியில வந்து மிடில் ஓவர்ல வந்து ரொம்ப ரன் அதிகமா இருந்தாலும் விக்கெட் வந்து விழுந்துடும். ஆனா இங்க அது இருக்கு. ஆனா சிஎஸ்கேவோட மிடில் ஆர்டர்ல வந்து ஆர்ஆர் 74 ரன் அடிச்சிருந்தாங்கன்னா சிஎஸ்கே வந்து அதிகமாவே அடிச்சிருக்காங்க. ஆனாலும் வந்து மேட்சை கோட்டை விட்டாங்க. பிகாஸ் பவர் பிளேல வந்து அவங்க ப்ளே பண்ண இது நிதிஷ் ராணாவோட இன்னிங்ஸ் தான் மேட்டர்ட். ஏன்னா அவன் வந்து ஸ்ட்ரைக் ரேட் 235 ஏதோ. ஓகே. அந்த மாதிரி ஸ்ட்ரைக் ரேட் இருக்கும்போது நேச்சுரலி ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ஸ்ல வந்து எக்கச்சக்க ஸ்கோர் வந்துருச்சு அவங்களுக்கு. இன்ஃபேக்ட் ராஜஸ்தான் ஸ்கோரே ரொம்ப கம்மி, 30 ரன் கம்மி. ஆமா. ஏன்னா அவன் அவுட் ஆன உடனே கடன்னு எல்லாரும் அவுட் ஆயிட்டாங்க ஆஸ் யூஸ்வல். நான் இதுல வந்து 2 சைடும் வீக் பேட்டிங் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் நேத்தி. பெஸ்ட் பேட் மேட்ச் வந்து மத்தியானம்னு சொல்லியிருந்தோம். ஸோ இந்த மாதிரி சமயத்துல வந்து 2 பேரும் வந்து மட்டமா ஆடினாங்க. அதுல வந்து ரொம்ப மட்டமா ஆடினது சிஎஸ்கே. ஓகே. ஏன்னா வந்து நிதிஷோட பேட் அப்படின்றது இல்லாம 183ன்றது டார்கெட்ன்றது ரொம்ப ரொம்ப டீசென்டான, ரொம்ப கம்மி. இந்த ரொம்ப கம்மி. அதுவும் இப்ப இருக்கிற இதுல அது இந்த கிரவுண்ட் வந்து 60 யார்ட்ஸ் கூட இல்ல சார் பவுண்டரி சைட்ல. அப்படி இருக்கும்போது அதையே நம்மளால அடிக்க முடியல அப்படின்னும் போது கொஞ்சம் சிக்கல். அதுதான் சார், அதுதான் நம்ம அகெயின் ஐ ஹர்ட் டுடே கான்வே வந்து ஜாக்கெட்டை போட்டுன்னு உட்காந்துருக்காங்க. தட் மீன்ஸ் இஸ் ஃபிட். ஃபீல்டிங் கூட்ட போறான் உள்ள. அப்புறம் எந்த பேசிஸில் கான்வே ட்ராப் பண்ணிட்டு திரிபாத்தி வச்சிருக்காங்க சொல்லு. மறுபடியும் திரிபாத்தி அவன் எப்படி ஆடினான் பார்த்தீங்களா நீங்க? கரகாட்டக்காரன்னு பேர் வச்சிருக்கேன் நான் அவனுக்கு. லிட்ரலாக தலையில் ஒரு இது கூட்டா கரகம் ஆடுற மாதிரி இருந்தது. மூவ் பண்ணிட்டு இது பண்ணி பால் கனெக்ட் ஆகலை அவனுக்கு. ஓகே. ரொம்ப ரொம்ப ஆர்டினரி பிளேயராமா அவனை எடுத்து சரி அவனை மறுபடியும் அனுப்புகிறாங்க. கான்வே ட்ராப் பண்ணிட்டு அனுப்புகிறாங்க. விஜய் சங்கர் வந்து ரொம்ப ஃபூலிஷ் ஷாட் அது. ஒரு 6 அடிச்சப்பறம் அதே மாதிரி ட்ரை பண்ணுவேன் அண்ட் ரீட் பண்ணவே இல்லை. அஸ்ரங்கா எவ்வளோ பெரிய போலர்னு அவனுக்கு தெரியல. அதனால் அவன் வந்து மிஸ்டேக் பண்ணிட்டான். ஓகே. அண்ட் சிவம் துபே ஆஸ் எக்ஸ்பெக்டட் டீப்ல அவுட்டு. ஓகே. சரி, அஸ்ரங்கா வந்து வெரி கிளவர் போலர். நான் அதில் ஒரே ஒரு இது சொல்லணும். அஸ்ரங்கா வந்து கூகுளி நிறையா போடுறான். யார நம்ம பிஷ்னாய் மாதிரி தான் போடுறான். டிப்பிக்கலி பிஷ்னாய் மாதிரி போலிங் தான். ஆனால் அக்கேஷனல் லெக் பிரேக் போடுறான். அதுல தான் அவனுக்கு வந்து கேக்வாட் விக்கெட் கிடைச்சது. ஓகே. கேக்வாட்டுக்கு போட்ட பால் லெக் பிரேக்.
கேக்வாட் வந்து கூகுளி நினைச்சு இந்த பிக் ஷாட் அடிச்சிட்டான். பால் லெக் பிரேக் ஆன உடனே எட்ஜ் ஆஃப் த பேட்டில் பட்டு கேட்சப் போயிடுது. ஸோ அந்த மாதிரி இன்டெலிஜென்ட் bowlers வித் வெரைட்டி டெஃபினட்டாக தே போல் வெல். ஆக்சுவலா அவங்க வந்து பிளான் பண்ணுவாங்கல்ல கவுஹாத்தில, லெக் பிரேக் ஸ்பின்னர்ஸ் தான் வந்து அதிகமா விக்கெட் எடுத்திருக்காங்க. லெஃப்ட் ஆர்ம் பேசர், லெக் பிரேக் ஸ்பின்னர்ஸ் அதிகமா விக்கெட் எடுத்திருக்காங்க. இவங்க வந்து சிஎஸ்கே பிளான் பண்ண மாட்டாங்களா? அசரங்கா இருக்காரு, அவரை வந்து நம்ம ஆடணும், அவரை எதிர்த்து ஆடணும், கொஞ்சம் டிஃபென்ஸ் பண்ணலாம் 4 ஓவர் அப்படின்னு. அதுதான் ஹோம் ஒர்க் சார். அதுக்கு நான் தான் சொல்றது, ஃப்ரான்ச்சைஸோட மிஸ்டேக் இது. கோச்சோட மிஸ்டேக்கு, பேட்டிங் கோச்சோட மிஸ்டேக்கு, அவங்க மிஸ்டேக், கேப்டன் மிஸ்டேக், எல்லாரோட மிஸ்டேக் இது. சரி, அதுதான் பிளான் பண்ணணும். இப்போ எப்படி அன்னைக்கு வந்து பட்டேடார் வந்து சிவம் துபே வந்த உடனே ஸ்பின்னரை கட் பண்ணிட்டு ஃபாஸ்ட் பவுலர் கொண்டு வந்தானோ, அதுதான் கேப்டன்சி. அந்த மாதிரி தான் பண்ணணும் எல்லாரும். இப்போ அஸ்ரங்கா வந்து பவுலர் அவனை அடிக்காமல் அவனை வந்து ஸ்லோவாக 1s and 2s எடுத்து அவன் ஓவரை முடிச்சிடணும். அதுக்கப்புறம் நீ அடிக்க போகலாம். நீ அவங்ககிட்டயே வந்து 4 விக்கெட் கொடுத்தேனாக்கா அப்புறம் உனக்கு பேக் போன் உடஞ்சி போயிடுது. அதான் மிஸ்டேக். பவர் பிளேல ஸ்கோர் அடிக்கல. அவங்க வந்து பேட்டிங் இறங்க முன்னாடி பிளான் பண்ணணும்ல. தீக்ஷனா, அசரங்கா, அதுக்கு சைடு வேணும். 8 ஓவர் இருக்கு, அதுக்கு சைடு வேணும். இன்னைக்கு வந்து ரேச்சின் இருந்தானாக்கா நல்லா இருந்திருக்கும். ரேச்சின் அவுட் ஆயிட்டான் 0. ஆமா. அதனால என்ன ஆயிடுத்து, இப்போ வந்து இவங்க ரொம்ப ரொம்ப அதான் ஒரு 1 man ஷோ. போன மேட்ச் 1 man ஷோ, இந்த மேட்ச் 1 man ஷோ. ஓகே. ஆனா கேக்வாட் இன்னிங்ஸ் பத்தி சொல்லி ஆகணும். பிரமாதம் ஆடினான், ரொம்ப ரொம்ப பிரமாதம் ஆடினான். அப்புறம் ஒரு பயங்கர அடி ஒன்று வாங்கினா, அப்போ கூட பிரமாதமா ஆடினான். ரைட், அக்ரி. பட் அந்த ஷாட் அடிச்சிடக்கூடாது அவர். ஏன்னா அந்த லெக் பிரேக்கை ரீட் பண்ணல அவர். அஸ்ரங்காவோட லெக் பிரேக்கை ரீட் பண்ணாம அந்த ஷாட்டுக்கு போனார். அதுதான் எல்லா பிளேயரும் மிஸ்டேக் பண்றாங்க. ஏன்னா சிச்சுவேஷனை பார்த்துட்டு அடிக்காம வந்துடும் கேக்வாட். கேக்வாட் என்ன பண்ணும், கடைசி வரைக்கும் அவன் டிசைட் பண்ணும். சரி, நான் மற்றவங்களாம் வந்து அவுட்டாக தாங்க மாட்டாங்க அஸ்ரங்கா போலிங்கில், நான் இருந்து 20th ஓவர் வரைக்கும் இருக்கணும்னு அவன் டிசைட் பண்ண. அவன் பண்ணல. எல்லா மேட்சும் வந்து ஒருத்தரையே டிபெண்ட் பண்ணி இருக்கிறது வந்து எவ்வளவு தூரத்துக்கு சரியா இருக்கும்? இல்ல சரி கிடையாது. அதான் முதல்ல சொல்லிட்டு இருக்கேன். சிஎஸ்கே வந்து தே மேட் பிளண்டர் இன் தி ஆக்ஷன் இட்செல்ஃப். ஓகே. அண்ட் கோச்சஸும் சரி கிடையாது, ஒன்றும் கிடையாது. தோனி வந்து இதே சிச்சுவேஷன் தான் சார் எப்பவுமே. கொஞ்சம் பெட்டர் டீம் வச்சிருந்தாங்க அவங்க. ஆனா தோனி ஒவ்வொரு மேட்சும் வந்து எதையாவது ஒரு மேஜிக் பண்ணி அடிச்சு கொடுப்பாரு. இன்னைக்கும் 2 6 அடிச்சார். ஆனா அவரு மிடில் அவுட் ஆயிட்டாரு. அது எவ்ரி டே இஸ் நாட் சண்டே. அவருக்கு வந்து இந்த மாதிரி எவ்ரி டைம் அவரை எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. ஜெய்ஸ்வாலை பத்தி பேசணும். ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் அடிக்க போய் தான் அவுட் ஆனாரு. இந்த மேட்சும் அடிக்க போய் தான் அவுட் ஆனாரு. எந்த இடத்துல வந்து ஆக்சலரேட் பண்ணணும்ன்றத தப்பு பண்றாரு? ஏன்னா இனிஷியலாவே ஆக்சலரேட் பண்றாரு. இல்ல, அவர் வந்து செலக்ஷன் ஆஃப் ஷாட்னு ஒன்று இருக்கு. ஓகே. குட் பால் வந்து அதுக்கு மெரிட் கொடுக்கணும். இதுதான் நான் திருப்பி திருப்பி சொல்றேன். பேசிக் டெக்னிக்கை வந்து வச்சுட்டு இனிஷியலா நீங்க வந்து குட் பாலுக்கு மெரிட் கொடுத்துட்டு ஒன்ஸ் ஐ செட் ஆச்சுன்னா தான் நீங்க அடிக்க போகணும். நீங்க அதுக்கு முன்னாடி அடிக்க போனா இந்த மாதிரி தான் ஆகும். இது ரோஹித் சர்மாக்கு இப்படி தான் ஆகுது, ஜெய்ஸ்வாலுக்கு இப்படி தான் ஆகுது. நீங்க யார் யார் ஃபெயில் ஆகுங்களோ அவங்களாம் பாருங்க இப்படிதான். ஓகே. சரி, இது வந்து ஜெய்ஸ்வாலுக்கு ரொம்ப கெட்ட பேர் சார். ஏன்னா சோ மெனி பீப்புள் சான்ஸுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. இருக்கிறது ஒரு ஸ்பாட்டு. அதுல வந்து எவ்வளோ பேர், அபிஷேக் சர்மா அவன் எவ்வளோலாம், அப்புறம் நியூ கமர்ஸ்லாம் பிரமாதமா ஆடிட்டு இருக்காங்க. கில்லு வந்து செட்டன் ஆயிடுச்சு. நான் சொல்றது T20க்கு மட்டும். அதுக்கப்புறம் மற்றது பார்த்து சாம்சனும் செட்டில் ஆயிட்டாரு. சாரி, சாம்சன், சஞ்சு சாம்சன் T20. அதுதான் சொல்றேன். இல்ல, ஃபர்ஸ்ட் வந்து இப்போ சஞ்சு சாம்சன் கூட டவுட்ஃபுல். ஓகே. நான் ஏன்னா கில்லு தான் இப்போ இருக்குது. ரோஹித் சர்மா என்னை பொறுத்த வரைக்கும் இருக்க மாட்டார். T20ல அவர் கிடையாது எப்படியும். அதனால ஓகே, நோ ப்ராப்ளம். ஸோ இப்போ செகண்ட் ஸ்பாட்டுக்கு ஜெய்ஸ்வால் எல்லாம் சொல்லியிருந்தாங்க இது வரைக்கும். ஜெய்ஸ்வால் ஃபெயிலியர். சாம்சன் ஆல்ரெடி T20 பிளேயர். ஸோ அவன் வந்து அவன் ஃபெயில் ஆனால் தான் இன்னொருத்தருக்கு சான்ஸ். அந்த மாதிரி அபிஷேக் சர்மா வேறு அங்கே அடிச்சுட்டு இருக்கான். ஸோ எல்லாரும் வந்து பிரமாதம் ஆடிட்டு இருக்காங்க. ஓகே. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் ஜெய்ஸ்வால் ஃபெயில் ஆகுது நாட் குட் ஃபார் த அகெயின் இவங்க வந்து மிஸ்டேக் பண்ணாங்க. ராஜஸ்தான் ராயல் அஸ்ரங்காவை போய் முன்னாடி அமிச்சாங்க. ஓகே. அது வந்து டெஃபினட்டா மிஸ்டேக். ஹெட்மேர் தானே முன்னாடி வந்திருக்கணும். ஹெட்மேருக்கு முன்னாடி இவர் அமிச்சாங்க, அஸ்ரங்கா அமிச்சாங்க. அது வந்து அஸ்ரங்கா வந்து நாட் தட் கைண்ட் ஆஃப் ரிலையபிள் பேட்ஸ்மேன். ஓகே. அந்த ஹெட்மேர் வந்து 5 ஓவர் மேலே வரமாட்டேன்றார். அது ரொம்ப ரொம்ப தப்பு. ஓகே. மேட்சை ஃபினிஷ் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்ற ஃபினிஷர் அப்படின்ற ஒரு பேர் இருக்குல்ல. ஆமா, அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். 5 ஓவருக்கு முன்னாடி கிரிக்கெட்டரே இல்லை அவன். கிரிக்கெட்டர் ஏன்னா 5 ஓவர் விளையாடுறோம், 8 ஓவர் விளையாட முடியாதா? அதான் சொல்றேன். ஃபினிஷர்ன்றவங்க 12 ஓவர்ல இருந்து மேட்சை கொண்டு போய் ஃபிட்னஸ் இல்லைன்னா நீங்க சொல்லலாம் தோனி மாதிரி கேஸ்ல. தோனி 3 ஓவர் தான் தாங்குவாரு, அதுக்கு மேல அவரால் ஓட முடியாது. இப்போ இன்னைக்கு இப்ப இருக்க சிச்சுவேஷன் அதனால அவர் வரலன்னு சொல்றாங்க. ரைட். ஓகே. இன்னைக்கு வந்தார் அவர், முன்னாடி கொஞ்சம் வந்தார். பட் அது அந்த ஆர்குமெண்ட் ரைட்டு. ஏன்னா 43 வயசாச்சு, ஏற்கனவே நம்பர் 4லாம் வந்து வின் பண்ணி கொடுத்துருக்காரு. அதனால பட் ஹெட்மேருக்கு என்ன கோச்சு,
இல்ல அது அவர்லாம் முன்னாடி வரணும் கண்டிப்பா. இந்த ஃபினிஷர்லாம் 5 ஓவர் 4 ஓவர் தான் விளையாடணுன்ற தியரிலாம் தப்பு சார். இன்ஃபேக்ட் ஏர்லியரா வந்தாக்க இன்னும் பாலை சைட் பண்ணிட்டு இன்னும் மெதுவாக ஆரம்பிச்சு நல்லா அடிச்சு விளையாடலாம். நீங்க ஸ்ட்ரெயிட்டாவே வந்துட்டு அடிக்கிறதுக்கு பதிலா ஒரு 4 பால் முன்னாடி பிளாக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அடிச்சாக்க இன்னும் டெஃபினட்டா பேட்ல படும். என்னுடைய புரிதலுக்கு என்ன தோணுதுன்னா, ஃபினிஷர்ன்ற ரோலை வந்து நாம தப்பா புரிஞ்சிருக்கோமோ அப்படின்னு தோணுது. ஏன்னா வந்து 10வது ஓவர்ல இறங்குறாருன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 60 பாலுக்கு வந்து 100 ரன் அடிக்கணும், அங்க இருந்து கொண்டு போய் 100 ரன்ல முடிச்சு கொடுக்குறவங்க தான் உண்மையான ஃபினிஷர். ஆனா வந்து 10 பாலுக்கு 6 ரன் அடிக்கணும், நான் போய் 6 அடிச்சுட்டு வரேன், நான் தானே ஃபினிஷர் அப்படின்னு இறங்குறது வந்து அது என்ன மாதிரி ஃபினிஷர்னு அது தெரியல. ரொம்ப வைத்தியகார்த்தம் சார். அது ஃப்ரான்ச்சைஸ் கோச் டீமோட மிஸ்டேக், அது மேனேஜ்மெண்ட் மிஸ்டேக். ஓகே. இப்ப டேவிட் மில்லர் இருக்காரு, அவர் ஃபினிஷர்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்காக அவர் வந்து இந்த கடைசி 16 ஓவருக்கு அப்புறமா அனுப்புறாங்க. 10வது ஓவர் வந்து செஞ்சுரி அடிச்சுட்டு போறாரு. அதனால இதெல்லாம் தியரியே தப்பு. நான் தான் சொல்றேனே, எல்லா பிரான்ச்சைஸும் வந்து புட்சாலின்னு நினச்சிக்காதுங்க. அவங்க வந்து ரொம்ப ஆர்டினரி கிரிக்கெட் தான் விளையாடிருக்காங்க. அவங்க ரொம்ப ரொம்ப வீக் மைண்டட் பீப்புள். அதனால ரொம்ப வந்து ஓவரா வந்து நம்ம ஒரிப்பிடிக்க வேணாம். ஏன்னா எல்லாரும் தப்பு பண்றாங்க, பிரான்ச்சைஸ் கோச்சஸ் எல்லாரும் மிஸ்டேக் பண்றாங்க. கேச்சஸ் வின் தி மேட்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹெட்மேயர் வந்து 2 கேட்ச் பிடிச்சாரு, ரெண்டுமே வந்து அண்டர் எக்ஸலென்ட் கேட்ச், நோ டவுட். அதே மாதிரி ரியான் பராக் பிடிச்சதெல்லாம் இப்பெல்லாம் பிடிக்க முடியுமா அப்படின்ற மாதிரி ஒரு கேட்ச் இருந்தது. ரியான் பராக் நான் நேத்தியே சொன்னேன், ஹைலி டேலண்டட் ஃபெலோன்னு சொன்னேன். கேப்டன்சி ஒண்டி தான் ப்ராப்ளம். ஏன்னா இஸ் நாட் எக்ஸ்பீரியன்ஸ்டு. ஆமா, அதுவும் வந்து ஒரு ஸ்டாப் கேப் கேப்டன். அவன் சாம்சன் தான் கேப்டன், அதனால அவனை பிளேம் பண்ணக்கூடாதுன்னு நான் சொன்னேன். ஆனா டெரிஃபிக் பேட்ஸ்மேன் அண்ட் டெரிஃபிக் இது. அவனும் பயங்கர அடி வாங்கினான் ஸ்டமக்ல. ஆமா, அதுக்கப்புறம் சுருண்டு போயிட்டான். ஸோ அதனால அதுக்கப்புறம் வந்து இவங்க வெளியில காட்ட மாட்டாங்க இன்ஜுரியை. ஏன்னா வெளியே இன்ஜுரி பெயினை காமிச்சாக்க போலருக்கு அப்புறம் ஆயிடும். அதனால வந்து யூஸ்வலாக வந்து பொறுத்துப்பாங்க, அப்படியே பல்ல கடிச்சுன்னு பொறுத்துப்பாங்க. ஈவன் ஒரு ஸ்வெல்லிங் இருந்து கட்டானா கூட காமிக்க மாட்டாங்க. அப்படி அந்த மாதிரி தான் பிளேயர்ஸ் எப்பவுமே. ஏன்னா அது வந்து போலருக்கு விக்டரி ஆயிடும். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் அவன் வந்து பேட்டிங் வந்து ஓரளவுக்கு சுமாராக விளாட்னான். ஆனால் ஃபீல்டிங் அவன் வந்து பிஸ்ஸா ஃபீல்டர். அவன் கேட்ச் ட்ராப் பண்ணி பார்த்ததே கிடையாது. ஓகே. அவர் வந்து லாஸ்ட் மேட்சஸ்ல வந்து நிறைய கேட்ச் விட்டது பார்த்தோம் சிஎஸ்கே பவுலர்ஸ். இன்னைக்கு வந்து ஒரு கேட்ச் வந்து ரொம்ப நல்ல கேட்சா இருந்தது. ஓவர்டன் வந்து விட்டுட்டாரு ஹெட்மேயரோட கேட்ச். அதை பத்தி எப்படி, அந்த டெக்னிக் தப்பா இல்ல வந்து உயரமா இருந்தது? ஐ ஹேவ் a ஃபீலிங் லைட் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் நடுவில். ஓகே. ஏன்னா சுத்தமா கையில படவே இல்லை, மேல டச் பண்ணிட்டு போச்சு விரல. இங்க பாம்ல உழவே இல்லை பால். தட் மீன்ஸ் he lost sight of the ball. இப்படி வந்தவர் லைட்ல வந்து மிஸ் பண்ணிட்டார் அதை அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா இந்த ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க யாரும். ஏன்னா இது விரல்ல பட்டுனா விரல்ல வந்து ஃப்ராக்சர் ஆக சான்ஸ் இருக்கு. இந்த பால் நான் வச்சிருக்கேன் உங்களுக்கு காமிக்கா, இது எவ்வளோ ஹார்டு, இந்த பால் பட்டா காய் எப்படி இருக்கும். ஓகே. இப்போ ஒவ்வொருத்தரும் அடி வாங்குறானே, இங்கே ஒன்றும் தெரியல, எல்லாம் ஜனங்க வந்து கை தட்டிட்டு இருக்காங்க. ஆனால் வெளி எவ்வளோ இருக்கும். இப்போ பெவிலியனுக்கு ஹோட்டலுக்கு போன அப்புறம் தான் தெரியும், உடம்பு ஃபுல்லாக ஸ்பாட் இருக்கும். அந்த கஷ்டமான கேம். ருத்ராஜ் வந்து 2-3 டேப்லெட் போட்டாரு. பெயின் கில்லர் டேப்லெட் தானே இது? பெயின் கில்லர் கொடுக்குறாங்க, அது வந்து அவ்வளோ எஃபெக்ட் இருக்காது. பிகாஸ் ஐ ஆம் எ மெடிக்கல் மேன், நான் சொல்கிறேன். அவ்வளோ இன்ஸ்டன்ட் எஃபெக்ட் இருக்காது. ஒன்லி த ஸ்ப்ரே தான் இன்ஸ்டன்ட் எஃபெக்ட் இருக்கும். அந்த ஐஸ் ஸ்ப்ரே வைக்கிறாங்க இல்லையா, அதுதான் வந்து மரத்து போகும். அப்போ வந்து பெயின் கம்மியாகும். இந்த டேப்லெட் சாப்பிட்றதுங்கிறது கண்டிப்பாக ஒரு 1/2 அன் ஹவருக்கு அப்புறம் தான் எஃபெக்ட் இருக்கும். ஓகே. மினிமம் 1/2 அன் ஹவர். ஈவன் சப்லிங்குவல்னு நாக்கு அடியில் வச்சுட்டா கூட அதுவே டிலே ஆகும். அதனால அவங்க அந்த மாதிரி டேப்லெட் சாப்பிட்றது வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். பெயின் கில்லர்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டா சைடு எஃபெக்ட்ஸ் நிறைய இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல. ஆமா. நீங்க வந்து கிரிக்கெட்ல ஒரு பிளேயருக்கு வந்து பெயின் கில்லர்ஸ் வந்து கொடுக்கறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒண்ணா? இல்ல எல்லாரும் சாப்பிட்டாகணும், வேற வழி கிடையாது. பெயின் இருந்தா என்ன பண்ண முடியும்? இப்போ வந்து நீங்க சொல்றீங்க சைடு எஃபெக்ட்ஸ் இருக்காதா அப்படின்னு. சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கும் சார். ஆனா பெயினை விட்டு அடுத்த நாள் மேட்ச் விளையாட வேணாமா? ஓகே. இப்போ நீங்க நைட்டு ஃபுல்லா பெயின் இருக்கும் அவனுக்கு, அடிப்பட்ட இடம். அப்புறம் இந்த இவனுக்கு கையில ஒரு அடி வாங்கினான் ருத்ராஜ். அது ஃப்ராக்சரா என்னன்னு தெரியல எனக்கு. இப்போ எக்ஸ்ரேக்கு போய் பார்த்தா தெரியும் அது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு டைரக்ட் ஹிட். ஸோ இதெல்லாம் வந்து கிரிக்கெட்டுக்கு கஷ்டம். ஜனங்களுக்கு அவ்வளோ கஷ்டம், அந்த கஷ்டம் தெரியாது. பட் ரொம்ப கஷ்டம். அது வந்து பெயின் கில்லர் சாப்பிட்டு தான் ஆகணும், வேற வழி கிடையாது. அண்ட் சைடு எஃபெக்ட் இருந்தாலும் சாப்பிட்டு தான் ஆகணும். அதனால தான் நிறைய இன்ஜுரிஸ் வந்து நிறைய பேர் வந்து சஃபர் பண்றாங்க. ஓகே. ருத்ராஜோட கேட்சை வந்து லைட் அப்படி மிஸ் பண்ணி தான் பிடிச்ச மாதிரி. ஆமா ஆமா, அது வந்து ருத்ராஜோட கேட்சிங் ஸ்டைல் எப்பவுமே நான் சொல்லுவேன், அவர் வந்து நாட் சேஃப். ஓகே. பிகாஸ் கிரிக்கெட்ல கேட்சிங் எப்படின்னாக்க கப் கேட்சிங்னு பேரு. 2 டைப். ஒன்று வந்து பாலை வந்து இப்படி வச்சுக்கணும், கப் மாதிரி. கப் வச்சு இந்த தம் வந்து மூடிடணும் பால் விழுந்தப்புறம். அப்படிதான் அது ஒன்று. அண்ட் க்ளோசர் டு த செஸ்ட். ஓகே. இப்படி பண்ணணும். இல்லைன்னா ஸ்கை கேட்ச்னு பேரு, அதாவது ஃபிங்கர்ஸ் பாயிண்டிங் ஸ்கை. இது ஆஸ்திரேலியன். ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, சவுத் ஆப்பிரிக்கா இப்படி பிடிப்பாங்க. ஈவன் கீழே கேட்ச் வந்தா கூட உட்காந்து இப்படி பிடிப்பாங்க.
ரைட்டா? இது வந்து சேஃபர். ஓகே. இது ஏன் சேஃபர் சொல்றேன்னாக்க, அந்த ஃபுல் பாலோட வெயிட் வந்து பவர் பாம்ல வரும். ஃபிங்கர்ல பட்டா ஃபிங்கர் இப்படி மடங்க சான்ஸ் இருக்கு. பாம்ல மடங்காது. ஸோ ஃபுல் வெயிட் அது வித்ட்ரா பண்ணும். அதுக்கப்புறமா வந்து விரல் ஃபிங்கர்ஸ் வில் க்ளோஸ். நம்ம இந்தியன்ஸ் வந்து இந்தியன் அந்த ப்ராக்டிஸ் கிடையாது. ஏன்னா அதுக்கு மெயின் ரீசன் வந்து கோச்சஸ். ம். கோச்சஸ் வந்து இந்த மாதிரி பிடிக்காத அப்படிம்பாங்க. நான்லாம் ஆர்கியூ பண்ணிருக்கேன் கோச்சோட. இந்த மாதிரி பிடிக்காதம்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது பிடிக்கிறதுக்கு. அவங்க பிளேயிங் டைம்ல வந்து இந்த மாதிரி கேட்ச் பிடிச்சது கிடையாது. அதனால யாராவது இந்த மாதிரி பசங்க வந்து இந்த மாதிரி கேட்ச் பிடிச்சானாக்க பனிஷ்மெண்ட் கொடுத்துருவாங்க. நீ இப்படி தான் பிடிக்கணும்பாங்க. இப்படி பிடிச்சா நாட் வெரி சேஃப். பட் அதில் ருத்ராஜ் வந்து இந்த மாதிரி இப்படி கையை அப்படி அகலமாக வச்சு பிடிக்கிறார். தட் மீன்ஸ் ஆல் த ஃபிங்கர்ஸ் அப்படியே ஓப்பனாக இருக்கு. ஓகே. எனி டைம் அடி வாங்கும். ஓகே. ஃபிங்கர் அடிபட்டுனா மெட்டாடார்சஸ் அது ஃப்ராக்சர் ஆகுது. ஈஸியாக மடங்கி போடும். அப்புறம் பெரிய இஷ்யூ ஆகிடும். டிஸ்லொகேஷன்லாம் வரும், எல்லாம் வரும். ஓகே. அதனால வந்து ருத்ராஜ் வந்து நாட் அ சேஃப் கேச்சர். இஸ் அ குட் ஃபீல்டர், நாட் அ சேஃப் கேச்சர். நீங்கள் எல்லாரும் மாதிரி எப்படின்னா கப்பில் தான் பிடிப்பாங்க. சிஎஸ்கேவோட பவுலிங் எப்படி சார் இருந்தது இன்னைக்கு? கலில CSK bowling, I want to specially mention Pathirana. Okay. Fantastic bowling. Pathirana. Easily இது. And இன்னைக்கு as on today, world best spinner is Noor Ahmed. Okay? அதில் டவுட்டே கிடையாது. He bowls better than our Kuldeep Yadav. Oh, okay. ஆமாம். இன்னைக்கு டேட்டில் வந்து அவரை ரீட் பண்ண முடியல. அவர் எல்லா பேட்ஸ்மேனும் அவர்கிட்ட மேட்ச் 3-4. அப்புறம் நீங்க ஏதோ சொல்லுவீங்களே பர்பிள் கேப் அந்த கேப்னு, அது இப்போ அவர் தான் வச்சுட்டு இருக்காரு. ஆமா, அவர் தான் வச்சிருக்காரு. ஆக்சுவலா லாஸ்ட் 5 to 6 மேட்சஸே பார்க்குறேன். பவர் பிளேல வந்து ஸ்பின்னர்ஸை கொண்டு வராங்க, அவங்க அடி வாங்குறாங்க. ஆனாலும் அடுத்தடுத்த மேட்சஸ்ல வந்து திரும்ப டீம் அதே தப்பு பண்றாங்களோ அப்படின்னு இருக்கு. அதுதான் சிம்பிள் புவர் நாலேஜ். ஓகே. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஜடேஜாவுக்கு இன்னொரு ஓவர் கொடுத்துருக்கலாமா? இவன் நிதிஷ் ராணா லெஃப்ட் ஹேண்டர். ஓகே. பிரமாதமாக ஆடின்னு இருக்கான். அவன் இருக்கும்போது கொண்டு வந்தானாக்க டெஃபினட்டாக 3 6 அடிச்சிடும் ஒரு ஓவரில். ஏன்னா அவன் அடிக்கிற அடி பார்த்தாக்க லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் வந்தாக்க ஆட்டோமேட்டிக்காக வித் டேர்ன் அடிப்பாங்க. தெரியுமா நான் சொல்றது? இல்ல அது புரியுது. ரைட் ஹேண்டர் ஆஃப் ஸ்பின் தான் போடணும் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் இருக்கும்போது. அதனால தான் அஸ்வினி கொடுத்து முடிச்சாங்க. அதான் சொல்றேன். ஏன்னா அஸ்வினும் அடி வாங்கினாரு. அஸ்வின் முதல்ல தான் அடி வாங்கினான், அதுக்கப்புறம் அடி வாங்கல. ஓகே. அப்புறம் நல்லா போட்டான். இன்ஃபேக்ட் இவனை பியூட்டிஃபுல்லா எடுத்தான் அஸ்வின். வெரி கிளவர். இவன் ஏறி வந்தோடனே வெளியே போட்டான். நீ கொஞ்சம் நின்று போட்டாரு. இல்ல அது வந்து அதாவது டெலிவர் பண்ணும்போது நீங்க லாஸ்ட் மினிட் வரைக்கும் பாலை வந்து டெலிவர் பண்ணக்கூடாது. லைன் லெங்த் வந்து நீங்க ஒரு ஃபிக்ஸடா வச்சுக்கூடாது. ஓகே. ஏன்னா பேட்ஸ்மேனோட இனிஷியல் மூவ்மெண்ட்டை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி டவுன் த லெக் போடணும். இவர் ஏறி வந்தோடனே வெளியே போட்டார். இதை வந்து தோனிக்கும் அஸ்வினுக்கும் ரொம்ப நாள் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே சார். ஓவரால் இன்னைக்கு மேட்ச் என்ன சார்? இன்னைக்கு வந்து 2 புவர் சைட் பிளேட். ஓகே. அதுல வந்து சிஎஸ்கே வந்து பேட்டிங் ரொம்ப மோசமா இருந்தது. அண்ட் அவங்க வந்து நிதிஷ் ராணா வாஸ் அ டிஃபரன்ஸ் பிட்வீன் 2 சைட்ஸ். ஓகே. நிதிஷ் ராணா இல்லைன்னா அவங்களும் வந்து 120 130 ஆல் அவுட் ஆயிருப்பாங்க. அவன் இருந்ததுனால ஒரு ஸ்கோர் வந்து ஒரு லெவலில் வந்தது. 182 அது வந்தது. அண்ட் இந்த பக்கம் வந்து கேக்வாட்னால ஒரு டோட்டல் வந்து கிட்டத்தட்ட 6 ரன்னா 176 அது வந்தது. ஓகே. ஸோ 2 சைடும் நாட் அ குட் பேட்டிங் டிஸ்பிளே. ஓகே. லாஸ்ட் ஓவரில் வந்து 20 ரன் அடிக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்தது. எல்லாரும் ஆர்ச்சர் ஏன் கொண்டு வரல அப்படின்னு யோசிச்சாங்க. சந்தீப் சர்மா வந்து வின் பண்ணி கொடுத்துட்டாரா? இல்ல அப்படி சொல்ல முடியாது. ஆர்ச்சர் வந்து 19th ஓவர் போட்டுருவோம். தேஷ்பாண்டே அது வந்து மிஸ்டேக், கேப்டன்சி மிஸ்டேக். எப்பவுமே 19th ஓவர் தான் கீ ஓவர், நாட் 20th ஓவர். ஏன்னா 20th ஓவரில் நீங்க 30 ரன் வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, டெஃபினட்டா அடிக்க முடியாது. ஸோ நீங்க வந்து 19th ஓவர் டைட்டா போடணும். எல்லாமே அதான் பண்ண. பும்ரா எப்பவுமே 19th ஓவர் தான் போடுவார், 20th ஓவர் போட மாட்டார். 19th ஓவர் போடுவார் லாஸ்ட் ஓவர். அதுதான் கிரிக்கெட் ஸ்ட்ராட்டஜி. 19th ஓவர் சோக் பண்ணணும் அந்த சைடு. அப்போ என்ன டார்கெட் பெருசானோடனே நான் லாஸ்ட் வர வந்து அவுட் ஆகிட்டு போயிடுவான். ஓகே. ஸோ அது மாதிரி அது ஒரு மிஸ்டேக். அண்ட் பராக் வந்து நாட் அ குட் கேப்டன் நம்மளே சொல்லிட்டேன். ஸோ அதனால வந்து இது வந்து இதான் லாஸ்ட் கேப்டன்சி அவர். ஆமாம். அதுக்கப்புறம் சாம்சன் வந்துருவார். எனக்கு என்னமோ திரும்ப உள்ள தோன்ட்டு இருக்கு சார். சிஎஸ்கே வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பவர் பிளேலேயே வந்து மேட்சை விட்டுட்டாங்க. ஆமாம் சார், அது உண்மைதான் சார். ஏன்னா பிகாஸ் அவங்க ஓன் மேக்கிங் மிஸ்டேக். பவர் பிளேல அஸ்வினை கொண்டு வந்து பெரிய மிஸ்டேக், ரிப்பீட்டட் மிஸ்டேக், நோ எக்ஸ்கியூஸ். ஓகே. அதே மாதிரி 11 செலெக்ஷன் ரிப்பீட்டட் மிஸ்டேக். கான்வே நம்ம வந்து நேற்று கூட சொன்னேன், கான்வேக்கு இவனுக்கும் வந்து கம்பேரிசனே கிடையாது. அவன் ஃபார் சுப்பீரியர். யாரு? கான்வே. இந்தியன் பேட்ஸ்மேன் ஒன்றும் சம்மந்தமே கிடையாது. ஸோ அதனால அவனை கண்டிப்பாக எடுத்தாகணும். ஏன் எடுக்கலன்னு தெரியல. இந்த ஃபாரினருக்காக பார்ப்பாங்க, ரைட், அக்ரி.
அந்த ஓவர்டனுக்கு பதிலாக இவன் எடுத்துட்டு காம்போஜ் விளையாட வச்சிருக்கான். அதுதான் கேக்குறேன். சாம் கரன் பதிலா ஓவர்டன் வந்திருக்காரு. அவரோட ஓவர்டனுக்கு பதிலாக கான்வே விளையாட வச்சுட்டு ஆ. தென் ஒரு இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர் இன்க்ளூட் பண்ணியிருக்கலாம் இன்ஸ்டெட் ஆஃப் திரிபாதி ஆர் விஜயசங்கர். எல்லாருமே இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர் இருக்க மாட்டாங்களா? இருந்தா என்ன? ஓகே. என்ன நீங்க ஏதோ புது ரூல் கொண்டு வரீங்க? இல்ல அப்படி இல்ல. நான் கேக்குறேன். எல்லாமே இந்தியன். இப்போ போன வருஷம் வந்து மும்பைக்கு எல்லாருமே இந்தியன் பவுலர்ஸ் தான். அதெல்லாம் அது தப்பே இல்லை. ஓகே. அந்த மாதிரிலாம் ரூல் கிடையாது. ஓகே சார். தொடர்ந்து பேசலாம். நன்றி. வணக்கம்.